ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுற செடிகள் தாங்க பார்க்க போகிறோம். இது கேசவர்தினி, இது பூ இலைகள் ரெண்டுமே எடுத்துக்கலாங்க. இது கருணுச்சிங்க, இதனுடைய பூ இலை ரெண்டுமே எடுத்துக்கலாங்க. என்கிட்ட வெள்ளை கரிசனாங்கண்ணி தாங்க இல்லாமல் வருது. என்னோடய நெய்பர் ஒரு செடி கொடுத்தாங்க, அவங்க கிட்ட தாங்க ஃபஸ்ட்லாம் நான் லீவ்ஸ் வாங்கிட்டு இருப்பேன். அதனால் இப்போ எனக்கு செடியே ஒன்று கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ரீபாட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதனுடைய இலைகளை வந்து நம்ம கசக்கி பார்த்தோன்னா நம்ம கைகள் கருப்பாயிடுங்க. அதை வச்சு நம்ம இந்த செடியை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை எடுத்து நான் ஒரு ரீபாட் பண்ணி வச்சுட்டேங்க. கொஞ்சம் மண்புழு உரம் கலந்து ஜாடியில் வச்சுட்டு கொஞ்சம் மணல்லாம் கொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதனுடைய பூக்கள் இருந்த விதைகள் விழுந்து வந்து நிறைய செடி முளைச்சி வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அதை எங்கள் வீட்டிலேயே வச்சுக்கலான்ட்டு ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் கத்தாழை, இதனுடைய ஜெல்லு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்கள் வீட்டு வாசலில் நான் மருதாணி செடி வச்சுருக்கேன். அதில் வந்து மருதாணி இலைகளை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேங்க. முக்கியமான செடி செம்பருத்தி, இதனுடைய இலை பூ ரெண்டுமே நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சும் போது போட்டு எடுக்கணுங்க. இதெல்லாம் ஹேர் க்ரோத்துக்கான செடிகள். இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.